ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வந்து நான் இந்த கார்னர் சைடு வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து காட்ட வந்திருக்கேன். வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 2 ஸ்டாண்ட் வச்சு ஆர்கனைசேஷன் பண்ணி. இப்போ வந்து இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு ஆர்கனைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, உள்ளே இருக்கிற பொருட்கள்லாம் வந்து அதிகமாக ஆயில் படியாது, எப்போயுமே நீட்டாக இருக்கும். பாக்ஸ் மட்டும்தான் ஆயிலிங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக தொடச்சா கூட போதும், ரெடி ஆயிரும். இல்லைன்னா வந்து இந்த பாக்ஸை மட்டும் எடுத்து கழுவி வச்சிட்டா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி மேலே இருக்கிற பொருட்களும் அப்படி தான், 2 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆயில் படிகிற மாதிரி, மிச்சப்படி எதுவும் இருக்காது, நீட்டாக மெயின்டைன் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா வந்து பொருட்கள் எல்லாமே உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோக்காக தூசி படியாது. சரி, இந்த பாக்ஸில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி, அதனால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜக்கு வச்சுருக்கேன், சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஜக்கு இதை வந்து நம்ம இப்படி திருப்பி கூட வச்சுருந்துருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து இந்த ஜக்கை வந்து இங்கே வச்சுருக்கேன். சரி, அடுத்து உள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னு 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஜக் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேயில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்ல போகிறேன். இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புளி வச்சுருக்கேன். புளி வந்து ரேராக தான் எடுப்பேன், அதனால் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுட்டேன். புளி பேஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுருக்கேன், அதனால் உள்ளே தள்ளி புளி வச்சுட்டேன். இப்போ வந்து சட்னிக்கு எதுக்காச்சும் எடுக்கணும் மட்டும்தான் புளி எடுப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தோசை துடைக்கிற துணி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சால்ட் உப்பு வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். இங்கே வந்து இது சப்பாத்திக்கு போடுற துவட்ட மாவு வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாமே வந்து அஞ்சரை பெட்டியில் வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு இப்படி ஸ்பைசஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கு போடுற அந்த பொடி வச்சுருக்கேன். அதுக்கடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ட்ரே மாதிரி வச்சுருக்கேன் உள்ள. ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காஃபி தூள் வச்சுருக்கேன். காஃபி தூள் வந்து நான் ரேராக தான் எடுப்பேன், அதனால இங்கே வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெய் வச்சுருக்கேன். இது வந்து தோசைக்கு ஊற்றுற ஆயில் அப்படி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி கண்டெய்னர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சக்கரை வச்சுருக்கேன், ஒயிட் சுகர். அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து இந்த 3 பாக்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை, டீ தூள் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு அதில் வந்து கல்லுப்பு வச்சுருக்கேங்க. இங்கே வந்து வரமிளகா வச்சுருக்கேன் இந்த ஜாடியில். இதில் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுருக்கேன். ஓவராலாக நான் அந்த ஸ்டாண்டில் என்னென்ன வச்சுருந்தேனோ அதுதான் இங்கேயும் வச்சுருக்கேன். எல்லாமே தான் வச்சுருக்கேன், ஆனால் வந்து உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வச்சுருக்கிறதுனால என்னென்னா ஆயில் சீக்கிரம் படியாது, தூசி சீக்கிரம் படியாது. நீங்கள் ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வந்தாலும் க்ளீன் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கனாலும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி வைக்கணும், ஐயோ வந்தால் அசிங்கமாக தெரியுமே அப்படிங்கிற ஒரு இதுவும் தாட்டும் இருக்காது. உள்ளே தான் பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட்டாக துணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சா கூட போதும், அவ்வளோ தூசி இருக்காது. பாக்ஸில் மட்டும்தான் ஆயில் இருக்கும். பாக்ஸையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாண்டையும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டாண்ட் வந்து கீழே வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இது மாதிரி உங்கள்கிட்ட 2 ஸ்டாண்ட் இருந்தாலும் கூட நீங்கள் இப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயும் வந்து அதே பொருட்கள் தான் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இப்போ எந்த பொருட்களும் மிஸ் ஆகலை, அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து அதில் வந்து 5 பெட்டிக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நான் 5 பாக்ஸை வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். 5 பாக்ஸை அப்படியே வச்சுட்டேன். நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு அந்த பேஸ்கெட்டில் வந்து வரமிளகாவும் உப்பும் வந்து வச்சுருக்கேன். இப்படி வந்து இழுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா டீ தூள், நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். இது வந்து தோசை ஊற்றுற ஆயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் உப்பு. இதில் வந்து முட்டைக்கு போடுறது, இது வந்து மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா தோசை துடைக்கிற துணி, விசில், பெருங்காயத்தூள், இது வந்து காஃபி தூள், புளி, கல்லுப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ஜக் வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து இந்த சில்வர் ரேக் இருந்துச்சு. இந்த சில்வர் ரேக்கை வச்சு இங்கே வந்து கார்னரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி காட்டியிருக்கேன். காட்டின ஆர்கனைசர் பிடிச்சிருக்கா, இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருக்கா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது அழகாக இருந்துச்சு, இது அழகாக இருந்துச்சான்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு நான் 1 by 1 ஆர்கனைசர் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி காட்டுறேன்னா, உங்கள் வீட்டில் வந்து எந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குன்னு தெரியாது, அந்த ஸ்டாண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் நான் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. உங்கள் கவுண்டர் டாப்புக்கு எந்த ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த ஸ்டாண்டை வச்சு நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களே வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.